गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் தி மதர்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதி 2015. மன்மத நாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், கிருஷ்ணபக்ஷம், சப்தமி திதி, திருவோண நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 82வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தில் பல கதைகளை சொல்கிறாள். முதல்ல ஆரம்பமே உஷா பரிணயம்னுட்டு பாணாசுரன் ஒரு அசுரன், அவனுடைய பொண்ணு உஷாவுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன் அனிருத்தன் அவனுக்கும் கல்யாணமானத்தை தான் இந்த தசகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே உஷா பரிணயனாதி வர்ணனம் நாம 82 தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. பிரத்யும்னோ ரௌக்மிணேயः சகலு தவ கலா शम्बरेण कृतस्थं हत्वा रत्या सहाप्तो निजपुरमहरत् रुक्मिकन्यां च धन्यां। तत्पुत्रो अथानिरुद्धो गुणनिधिरवहत्
ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம் தத்ரோத்வாயே கதஸ்துவம் ஞவதி முசலினா ருக்மியபி யூதவீராத். அழகான முதல் ஸ்லோகத்தில் சொல்றாள், பிரத்யும்னோ ரௌக்மிணேயா. கதை முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தேவதைகள்லாம் அவளுக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃப் வேண்டியிருந்தது. அப்போ சொன்னால் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அவள் மூலமாக சுப்பிரமணிய சுவாமியை அவள் பெற்றெடுப்பாள். அவர் கமாண்டர் இன் சீஃபாக தேவதைகளுக்கெல்லாம் அவருடைய சேனையை நிர்வகிக்கக்கூடிய தீரனாக இருப்பாருங்கிறதா சொல்லி அதுக்கு ஒரு உபாயம் பண்ணாள். பார்வதி தேவி இமானுடைய புத்திரி. அவரை பரமேஸ்வரனுக்கு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே அவருக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்கு அனுப்புவோம். அப்போது அவருக்கு கிட்டக்கையே இருந்து சிசுரூஷை பண்ணுவள். அப்போது பரமேஸ்வரனுக்கு அவள் மேலே காதல் ஏற்படும், இப்போ கல்யாணம் நடக்க பண்ணலாம்ங்கிறதாக ஒரு ஏற்பாடாக இருந்தது. ஆனால் பரமேஸ்வரன் ரொம்ப தீவிரமான தபஸில் இருந்தவரை எப்படி பார்வதியை பார்த்து மோகிக்கு செய்வதுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறதே சொன்னால், காமதேவன் அனுப்பிச்சு அவன் மலர்பானத்தை அவர் மேலே போட்டான்னாக்க அதில் அந்த மலர்பானத்தினால காமதேவன் போட்ட பானத்தினால பரமேஸ்வரன் பார்வதி மேலே மயங்கு வருங்கிறதாக தீர்மானம் பண்ணி அப்படி பண்ணாள். ஆனால் நமக்கெல்லாம் கதை தெரியும். பரமேஸ்வரன் முக்கண்ணன் மூன்றாவது கண்ணை திறந்து அந்த காமதேவன் மன்மதனை பஸ்மம் பண்ணிவிட்டாள். அந்த சமயம் என்ன பண்ணாள், காமதேவனுடைய மனைவியான ரத்தி தேவி அவள் காலில் விழுந்து கதறினாள், இப்படி என்னுடைய பர்த்தாவை நீங்கள் பஸ்மம் பண்ணிவிட்டேளே, நான் விதவையாக போயிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். அப்போ பரமேஸ்வரன் ரொம்ப கருணாமூர்த்தி, அவனுக்கு புனக ஜென்மம் உண்டு, கவலைப்படாதுன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கதையில் கேட்டிருக்கோம். கணவனை பஸ்மமாக ஆக்கப்பட்டு எழுந்த இந்த ரதி தேவி பூலோகத்தில் வாசம் பண்ணிட்டு வந்தாள். அவள் இப்படி பொறுமையாக பொறுத்துன்னு இருந்தாள். ஒரு நாளைக்கு நம்மளுடைய கணவன் வருவர், நம்மளோட சேர்ந்துடுவருங்கிறதா நினச்சிட்டு இப்படி இருந்துட்டு இருந்தாள். சம்பரன் ஒரு அசுரன், அந்த சம்பரனுடைய வீட்டில் கிரகத்தில் வேலைக்காரியாக இருந்துட்டு இருந்தாள் அந்த ரதி தேவி. ஆற்றுல வந்து சமையலுக்கு மேல் பண்ணிட்டு இருக்கிறது இப்படி ஒரு சர்வன் மெய்டாக இருந்துட்டு இருந்தாள் சம்பராசுரனுடைய வீட்டில். இந்த சம்பராசுரன் இருக்கானே, அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வைரம், என்மிட்டி. கிருஷ்ணன் சம்பராசுரன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த குழந்தை பிரத்யும்னன். அதனால தான் அவனுக்கு ரௌக்மிணேயன்னு பேர். ஏன்னா ருக்மிணிக்கு குழந்தையாக பிறந்தவன் இந்த பிரத்யும்னன். அந்த குழந்தையாக பிறந்த பிரத்யும்னன் யாருன்னா, பஸ்மமாக ஆக்கப்பட்ட அந்த காமதேவன் இருக்கானே மன்மதன், அந்த மன்மதனே மறு அவதாரம் எடுத்து இந்த ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் குழந்தையாக பிரத்யும்னாக பிறந்து வளர்ந்துட்டு வரான் துவாரகையில். இந்த சம்பரன் என்ன பண்ணான், அவனை திருடின்னு வந்துட்டான். ஒருத்தரும் இல்லாத போது அந்த தொட்டிலேருந்து இந்த தொட்டிலோடு சேர்த்து இந்த பிரத்யும்னனை தன்னுடைய கிரகத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டான் சம்பராசுரன். அது எடுத்துன்னு வந்தது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணால் அந்த பிரத்யும்னனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக அவனை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுவிட்டான். சமுத்திரத்தில் இப்போ குழந்தை விழுந்துடுத்து. அந்த விழுந்த குழந்தையே ஒரு மீன் வந்து சாப்பிட்டு கொடுத்து முழுங்கி கொடுத்து. அதை ஒரு மீன் பிடிப்பவன் அதை பிடிச்சான். அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்து சம்பராசுரனுடைய வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த அவனுடைய கிரகத்தில் அவனுடைய கிச்சனில் கொண்டு வந்து விற்றான். அங்கே ரதி தேவி இருக்காள். இந்த ரதி தேவி அந்த பெரிய மீனை பார்த்தாள். அதை சமைச்சு கறி பண்ணணுங்கிறதுக்காக அப்படி நெருக்கினாள். அதுக்குள்ளேருந்து ஒரு திவ்யமான தேஜஸோடு கூட ஒரு குழந்தை வந்தது. அதை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது தன்னுடைய கணவன் காமதேவன் தான் மறுபடியும் ஜென்மா எடுத்து இந்த குழந்தையாக வந்திருக்கான்னு நினச்சிட்டு அதை எடுத்து வச்சிருந்தாள். ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அவள் என்ன பண்ணாள், எப்படியான இந்த சம்பரனை கொல்லணுங்கிறதுக்காக அவளுக்கு அதுக்குள்ளான யுக்தியெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்தாள். அதுக்குள்ளான ஆயுதங்களெல்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் பிரத்யும்னனுக்கு கொடுத்தாள். பிரத்யும்னன் வளர்ந்து பெரியவனாகி அந்த சம்பரனை
வதம் பண்ணிவிட்டு துவாரகைக்கு திரும்பி அவனுடைய பூர்வ ஜென்மத்து மனைவியாக இருக்கப்பட்ட இந்த ரதி தேவி இருக்காளே அவளோட கூட துவாரகைக்கு வந்து சேர்ந்தான். இது ஒரு கதை. இதைத்தான் சொல்கிறாள் இந்த பட்டத்திரி. முதல்ல ஒரு லைனில் சொல்கிறாள், பிரத்யும்னோ ரௌக்மிணேயா சகலு தவகலா சம்பரேனாகிருதஸ்தம். சம்பராசுரனால திருடப்பட்டு பிரத்யும்னன், அதாவது ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா உனக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த அந்த பிரத்யும்னனை குழந்தையா இருக்கிறதையே இந்த சம்பராசுரன் ஆகிருதஸ்தம் திருடின்னு வந்துட்டான். அடுத்து வந்து என்ன பண்ணான், அது தூக்கி சமுத்திரத்தில் போட்டுவிட்டான். ஹத்வாரத்யா சஹாப்தோ நிஜபுரம் அகரத்து ருக்மி கன்யாம் ச தன்யாம். அப்படி சமுத்திரத்தில் போட்ட அந்த குழந்தைய மீன் சாப்பிட்டது. அந்த மீனை கொண்டு வந்து அதே சம்பராசுரனுடைய கிரகத்துக்கு கொடுத்தவன் விற்க வந்தான். அந்த மீனுக்கு வயத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த பிரத்யும்னனை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாள் இந்த ரதிதேவி. அங்கே சம்பராசுரனுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்கப்பட்டவள். அவளுடைய உபாயத்தினாலையும் அவள் கொடுத்த ஆயுதத்தினாலையும் பிரத்யும்னன் சம்பராசுரனை வதம் பண்ணான். ஹத்வா ரத்யா சஹாப்தோ, அந்த ரதிதேவியினுடைய சகாயத்தினால பிரத்யும்னன் அந்த சம்பராசுரனை வதம் பண்ணான். நிஜபுரம் அகரத்து ருக்மி கன்யாம் ச தன்யாம். அவன் திருப்பி துவாரகைக்கு வந்தான். வந்துட்டு அந்த ருக்மிணி இருக்காளே அவளுடைய சகோதரன் ருக்மீனோத்தன், அவன்தான் அவளை வந்து கிருஷ்ணனோட கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு அந்த சண்டையில் தோற்று போஜகட்டம்ங்கிற ஊரில் குண்டினபுரத்துங்கிற ஊருக்கு பக்கத்தில் அங்கே தான் இருந்துட்டு இருந்தான் அவன். அந்த ருக்மி இருக்கானே, ருக்மிக்கு ஒரு பொண்ணு ருக்மவதின்னு பேர். அவளுக்கு ஒரு சுயம்பரம் வச்சுருந்தாள். அந்த ருக்மி வந்து தன்னுடைய பெண்ணான ருக்மவதிக்கு ஒரு சுயம்பரம் வச்சுருந்தான். அந்த சுயம்பரத்தில் இந்த பிரத்யும்னன் போனான். போய் அவளை அபகரிச்சுன்னு வந்துட்டான். எப்படி சுவாமி கிருஷ்ணர் ருக்மிணியை அபகரிச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணாரோ அதே மாதிரி அவருடைய பிள்ளையான பிரத்யும்னன் அந்த ருக்மவதியை அபகரிச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டான் துவாரகையில். அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அனிருத்தன்னு பேர். அது சொல்கிறதுக்காக, இந்த அனிருத்தனுடைய கதையை சொல்கிறதுக்காக இந்த இத்தனை கதையும் சொல்கிறார் பட்டதிரி. பிரத்யும்னோ ருக்மிணேயா சகலு தவகலா சம்பரேண அகிருதஸ்தம் ஹத்வா ரத்யா சாப்தோ நிஜபுரம் அகரது ருக்மி கன்யாம் ச தன்யாம். ருக்மியினுடைய பொண்ணான ருக்மவதி அவளை அப்படியே அபகரிச்சுன்னு வந்துட்டான். போஜகட்டத்திலேருந்து அபகரிச்சுன்னு வந்து துவாரகைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அனிருத்தன். தத் புத்ரோ அதா அனிருத்தோ குணநிதிரவகத் ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம். அந்த அனிருத்தன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னாள், அவன் அந்த ருக்மியோடைய பேத்தி ரோச்சனான்னு பேர். அந்த ரோச்சனையே கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்தான். அந்த சமயம் கல்யாணம் நடக்கிற சமயத்தில் அங்கே எப்படி கல்யாணக்காரெல்லாம் கல்யாணத்தில் எப்படி இருக்கிறது, விராம காலத்தில் எல்லாரும் சீட்டாடுவாள். அப்படி தியூத்தம் நடந்துட்டு இருந்தது. பலராமரும் போயிருக்கார் கல்யாணத்துக்கு. அவர் ருக்மியோட இப்படி தியூத்தம் விளையாண்டுட்டு இருந்தார். அவர் தான் ஜெயிச்சார். இருந்தால் கூட இந்த ருக்மியோடு இருந்த சகபாடிகள் எல்லாம் இவரை ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி ருக்மி தான் ஜெயிச்சான்னு சொல்லி கோஷம் போட்டாள். இதை பொறுக்க முடியாமல் பலராமன் அந்த ருக்மியை அங்கேயே வதம் பண்ணிவிட்டாள். அதுதான் இங்கே சொல்கிறாள் கடைசி லைனில், தத்ரோத்வாகே கதஸ்துவம் ன்யவதி முசலினா ருக்மியபி தியூதவைராத். பலராமர் அந்த ருக்மியை தியூதவைராத்து கல்யாணத்தும் பொழுது அங்கே உட்கார்ந்து எல்லாரும் சீட்டாடின்னு இருக்கிறதே இவரை ரொம்ப அவமானப்படுத்தினதுனால கோபம் ஏற்பட்டு அவனை வதம் பண்ணிவிட்டாள். பட்ட ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். பிரத்யும்னோ ருக்மிணேயா சகலு தவகலா சம்பரேண அகிருதஸ்தம் ஹத்வா ரத்யா சாப்தோ நிஜபுரம் அகரத் ருக்மி கன்யாம் ச தன்யாம். தத்புத்ரோ அதா அனிருத்தோ
குணநிதிரவகத் ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம் தத்ரோத்வாயே கதஸ்துவம் ன்யவதி முசலினா ருக்மியபி द्यूतवैरात् बाणस्य सा बलिसुतस्य सहस्रबाहोः माहेश्वरस्य महिता दुहिता किलोषा त्वत्पौत्रमेनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् स्वप्ने अनुभूय भगवन् विरहातुराभूत्. இதிலேருந்து பட்டத்திரி இன்னொரு கதைக்கு பாயறாள். பாணாசுரன் ஒருத்தன். அவன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய புள்ள. அவன் தேவதைகளுக்கெல்லாம் சத்ரு. தேவதைகள் கண்டா பிடிக்காது. ஏன்னா அவன் அசுர குலத்தில் பிறந்தவன் பாணாசுரன். ஆனால் அவன் ஒரு தடவை கொடும் தபஸ் பண்ணான் பரமேஸ்வரனை நோக்கி. பரமேஸ்வரனுக்கு நோக்கி யார் தபஸ் பண்ணாலும் பரமேஸ்வரன் எத்தேஷ்டமாக அள்ளி கொடுத்துருவர். ஆசு தோஷியவர். அவர் பாணாசுரனை அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாள். அவன் சொன்னான், என்னுடைய கிரகத்தில் நீங்கள் வாசலில் கேட் கீப்பராக இருக்கணும். உங்களுடைய படைகள் இருக்கே பிரமத கணங்கள், அதுகள்லாம் எனக்கு காவலாளியாக கூர்க்கா மாதிரி வெளியில் இருக்கணும்னு சொன்னான். அவர் சரியினார். அந்த பாணாசுரனுடைய அரண்மனைக்குள்ளே யாரும் போக முடியாதபடி அப்படி பரமேஸ்வரன் காவலாளியாக இருந்துட்டு இருந்தாள். இந்த பாணாசுரன் மேலே இருக்கப்பட்ட பிரியத்தினால. அந்த பாணாசுரனுக்கு ஒரு பொண்ணு உஷான்னு பேர். அந்த பொண்ணு ரொம்ப ரூபவதி. அவள் ஒரு நாளைக்கு இப்படி ராத்திரி படுத்துட்டு இருக்கிறதே அவளுக்கு சொப்பனம் வந்தது. இந்த சொப்பனத்தில் இந்த கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தன் இருக்கானே, அந்த அனிருத்தன் அதில் இந்த சொப்பனத்தில் தோன்றான். அப்போது இந்த உஷா அந்த சொப்பனத்தில் அனிருத்தனோடு கூட ரமிச்சு அவனோட கூட சேர்ந்திருந்தாள். அவன் மேலே மிகுந்த காதல் அடைஞ்சாள். ஆனால் அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியாது. அவன் முகம் மாத்திரம் அவளுக்கு தெரியும். ஏன்னா சொப்பனத்தில் வந்திருக்கான். மறுநாள்லேருந்து அவளுக்கு சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப அவன் மேலேயே விரக தாபம் ஜாஸ்தியாக போச்சு. அது சொல்கிறாள் இங்கே. பாணஸ்ய சா பலிசுதஸ்ய சஹஸ்ரபாஹோ. பாணன் ஒரு அசுரன். அவன் அசுரனாத்தினால தேவதைகள் மேலே ரொம்ப வைஷமியம் வச்சுட்டு இருந்தான். அவன் பலிசுதன், பலி சக்கரவர்த்தியினுடைய புள்ள. அவன் பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணான். மாஹேஸ்வரஸ்ய மைதா துகிதா கிலோஷா. அவன் சஹஸ்ரபாஹு 1000 கைகளை கொடுத்தாள் பரமேஸ்வரன். பாணாசுரன் மேலே இருக்கப்பட்ட பிரியத்தினால, அவன் பண்ண தபஸ்னால அவனுக்கு 1000 கைகளை கொடுத்து அனுகிரகம் பண்ணாள். அவன் வீட்டில் காவலாளியாக இருந்தாள். அவனுக்கு பொண்ணு கிலோஷா, உஷான்னு ஒரு பொண்ணு. தொத் பௌத்திரமேனம் அனிருத்தம் அதிருஷ்டபூர்வம் முன்னாடி பார்த்ததில்லை. உன்னுடைய பௌத்திரன், உன்னுடைய பேரனான அனிருத்தனை அவள் முன்னாடி பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஸ்வப்னே அனுபூய பகவன்னு அவனோடு கூட ரமிக்க முடியாத ஒரு சொப்னம் கண்டாள். விரகா துராபூத்து. அதுலேருந்து அந்த அனிருத்தினையே நினச்சி விரக தாபம் தாங்காமல் இருந்தாள் அந்த உஷா என்ற 2வது ஸ்லோகம் இது. பாணஸ்ய சா பலிசுதஸ்ய சஹஸ்ரபாஹோஹோ மாஹேஸ்வரஸ்ய மஹிதா துகிதா கிலோஷா त्वत्पौत्रम् एनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् स्वप्नेनुभूय भगवन् विरहातुराभूत्. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவள் விரக தாபம் தாங்காமல் இந்த அனிருத்தனையே நினச்சிருந்தாள். அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியாது அவளுக்கு. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்நேகிதி இருந்தாள், சித்திரலேகான்ட்டு. அவள் யோகினியாக இருக்கிறதுனால அவளுக்கு மாயாஜாலங்கள்லாம் பண்ண தெரியும், மேஜிக்கெல்லாம் பண்ண தெரியும். அப்படி யோக சக்தி இருந்தது அவள்கிட்ட போய் சொன்னால், உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். நான் யாரோ ஒருத்தனை பார்த்துருக்கேன் சொப்பனத்தில். ஆனால் அவன் மேலே எனக்கு விறகு தாப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. அவனோட அனுபவிச்சிருக்கேன் சொப்பனத்தில். அவனை நீ கூட்டின்னு வரணும்னாள். சித்திரலேகா ரொம்ப சித்திரங்கள் எழுதுறதுல ரொம்ப திறமைசாலி. அவள் பல ரூபங்கள், பல தேவதைகள் எல்லாருடைய படத்தையும் போட்டு காமிச்சாள். இப்படி ஆயிரக்கணக்கான படங்கள் போட்டு எல்லாத்தையும் நிராகரித்தாள் இந்த உஷா. இது இல்லைன்னுட்டு. அப்போ கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தனுடைய படத்தை போட்டாள். நான் பார்த்த ஆள் இவன் தான் சொன்னாள். அப்போது அவள் யோக பலத்தினால
அந்த அனிருத்தனை படுத்துன்னு தூங்கின்னு இருந்தான் துவாரகையில். அப்படி கட்டிலோடு கூட சேர்த்து அப்படியே தூக்கின்னு வந்து இங்கே உஷாவனுடைய படுக்கறையில் கொண்டு சேர்த்து விட்டாள் சித்திரலேகா. அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். யோகின்யதீவ குஷலா கலு சித்திரலேகா தஸ்யா சகி விலிகதி தருணானசேஷான் தத்ரானிருத்தமுஷயா விதிதம் நிஷாயாம் ஆனேஷ்டயோக பலத்தோ பவதோ நிகேதாத். ஏ கிருஷ்ணா, குருவாயிரப்பா, உன்னுடைய பௌத்திரன் அனிருத்தன் அவன் துவாரகையில் அவனுடைய கிரகத்தில் மஞ்சத்தில் தூங்கின்னு இருந்தான். ஆனால் இந்த உஷாங்கப்பட்ட பொண்ணு இருக்காளே, அவள் அவன் மேலே இருக்கப்பட்ட விரக தாபத்தினால தன் ஸ்நேகித்தினால யோகினியை ஒத்தி சித்திரலேகான்னு பேர் அவள்கிட்ட சொல்லி அவள் போட்ட படத்துலேருந்து யாருன்னு கண்டுபிடிச்சி இவன் தான் அனிருத்தன், இவன் மேலே தான் எனக்கு ஒரே கட்டுக்கடங்காத காதல் தாபம் விரக தாபம், நீ அவன் அழிச்சின்னு வரணும்னு சொன்னாள். அப்பொழுது அவள் ஆனேஷ்ட யோக பலத்தோ பவதோ நிகேதாத். நடுராத்திரி நிஷாயாம் உத்தரும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த அனிருத்தனை கட்டிலோடு கூட அழிச்சின்னு எடுத்துன்னு வந்து இந்த உஷாவனுடைய வீட்டு கிரகத்தில் அவளுடைய பெட்ரூமில் கொண்டு வச்சு விட்டாள் இந்த சித்திரலேகான்னு சொல்லப்பட்ட 3வது ஸ்லோகம். யோகின்யதீவ குஷலா கலு சித்திரலேகா தஸ்யா சகி விலிகதி தருணான் அசேஷான் தத்ரானிருத்தமுஷயா விதிதம் நிஷாயாம் ஆனேஷ்டயோக பலத்தோ பவதோ நிகேதாத். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் பட்டத்தை சொல்கிறாள். கிருஷ்ணர் பார்த்தார். மறுநாளை காலம்பரம் இருந்து பார்த்தாக்கா அனிருத்தனுடைய பெட்ரூமில் கட்டிலும் இல்லை அனிருத்தனும் இல்லை. எங்கே பார்த்தாலும் தேடினாள். அப்போது அவருக்கு காதில் கர்ணபரம்பரையாக தெரிஞ்சுது. இவனை திருடிந்து போய் இந்த யோகினி சித்திரலேகை கொண்டு வச்சிருக்காள் இந்த பாணாசுரனுடைய வீட்டிலேன்னு தெரிஞ்சுது. அப்போ உடனே என்ன பண்ணாள், சுவாமி நாரதர் வந்து சொன்னார் இவர்ச்சாக இந்த மாதிரி ஆயிருக்குன்னுட்டு. உடனே அந்த பாணாசுரனுடைய நகரத்தில் போய் சண்டை போட போனாள் கிருஷ்ணன். அது சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். கன்யாபுரே தைத்தயா சுகமாரமந்தம் சைனம் கதஞ்சன பபந்துஷி சர்வபந்தௌ ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்தரோஷைः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः. ஹே கிருஷ்ணா, உன்னுடைய பேரனான அந்த அனிருத்தனை சிவகணங்கள் பாணாசுரனுடைய வீட்டில் இந்த சிவகணங்கள் அவனை கட்டி போட்டு வச்சு கொடுத்து, அந்த உஷாவனுடைய அந்த புறத்துலேயே கட்டி போட்டு வச்சு கொடுத்து, அதனால் அவனை காணும். ஆனால் நாரத சுவாமி வந்து ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்தரோஷைஹி அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி பாணாசுரனுடைய வீட்டில் அனிருத்தன் கட்டப்பட்டு அங்கே அந்த புறத்தில் இருக்காங்கிறத கேள்விப்பட்டு நீ உடனே கோபத்தோடு கூட அந்த பாணாசுரனுடைய நகரமான சோணிதபுரத்துக்கு போனேன். துவம் தஸ்ய சோணிதபுரம் யதுவன்யருந்தாக. பெரிய யாதவ சேனையை எடுத்துட்டு சேனையோடு கூட நீ சண்டை போட போனேன் அந்த பாணாசுரனோடு கூட என்று சொல்லப்பட்ட 4வது ஸ்லோகம். கன்யாபுரே தைதயா சுகமாரமந்தம் சைனம் கதஞ்சன பவந்துஷி சர்வபந்தௌ ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்தரோஷைः துவம் தஸ்ய சோணிதபுரம் யதுபிர்ன்யருந்தாக. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே உஷா பரிணயனாதி வர்ணனம் நாம 82 தசகம். பிரத்யும்னோ ரௌக்மிணேயः பிரத்யும்னோ ரௌக்மிணேயः பிரத்யும்னோ ரௌக்மிணேயः சகலு தவ கலா சம்பரேண அகிருதஸ்தம் சகலு தவ கலா சம்பரேண அகிருதஸ்தம் சகலு தவ கலா சம்பரேண அகிருதஸ்தம் ஹத்வாரத்யா சஹாப்தோ ஹத்வாரத்யா சஹாப்தோ ஹத்வாரத்யா சஹாப்தோ நிஜபுரமஹரத்
रुक्मिकन्यां च धन्यां निजपुरमहरद् रुक्मिकन्यां च धन्यां निजपुरमहरद् रुक्मिकन्यां च धन्यां तत्पुत्रोऽथानिरुद्धो 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 गुणनिधिरवहद् रोचनां रुक्मिपौत्रीं गुणनिधिरवहद् रोचनां रुक्मिपौत्रीं गुणनिधिरवहद् रोचनां रुक्मिपौत्रीं तत्रोद्वाये गतस्त्वं तत्रोद्वाये गतस्त्वं तत्रोद्वाये गतस्त्वं न्यवधिमुसलिना रुक्म्यपि द्यूतवैरात् न्यवधिमुसलिना रुक्म्यपि द्यूतवैरात् न्यवधिमुसलिना रुक्म्यपि द्यूतवैरात् बाणस्य सा बलिसुतस्य सहस्रबाहोः बाणस्य सा बलिसुतस्य सहस्रबाहोः बाणस्य सा बलिसुतस्य सहस्रबाहोः माहेश्वरस्य महिता दुहिता किलोषा माहेश्वरस्य महिता दुहिता किलोषा माहेश्वरस्य महिता दुहिता किलोषा त्वत्पौत्रमेनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् त्वत्पौत्रमेनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् त्वत्पौत्रमेनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् स्वप्नेऽनुभूय भगवन् विरहातुराभूत् स्वप्नेऽनुभूय भगवन् विरहातुराभूत् स्वप्नेऽनुभूय भगवन् विरहातुराभूत् योगिन्यतीव कुशला खलु चित्रलेखा योगिन्यतीव कुशला खलु चित्रलेखा योगिन्यतीव कुशला खलु चित्रलेखा तस्याः सखी विलिखति तरुणानशेषान् तस्याः सखी विलिखति तरुणानशेषान् तस्याः सखी विलिखति तरुणानशेषान् तत्रानिरुद्धमुषया विदितं निशायां तत्रानिरुद्धमुषया विदितं निशायां तत्रानिरुद्धमुषया विदितं निशायाम् आनेष्टयोगबलतो भवतो निकेतात् आनेष्टयोगबलतो भवतो निकेतात् आनेष्टयोगबलतो भवतो निकेतात् कन्यापुरे दयितया सुखमारमन्तम् कन्यापुरे दयितया सुखमारमन्तम् कन्यापुरे दयितया सुखमारमन्तम् चैनं कथञ्चन बबन्धुषि शर्वबन्धौ चैनं कथञ्चन बबन्धुषि शर्वबन्धौ चैनं कथञ्चन बबन्धुषि शर्वबन्धौ श्रीनारदोक्त तदुदन्त दुरन्तरोषैः श्रीनारदोक्त तदुदन्त दुरन्तरोषैः श्रीनारदोक्त तदुदन्त दुरन्तरोषैः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்றாள், கிருஷ்ணன் யாதவ சைன்யத்தோடு கூட இந்த பாணாசுரனுடைய வீட்டுக்கு போய் அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய பௌத்திரனான பேரனான அனிருத்தனை எடுத்துன்னு வரணும்னுட்டு திரும்பி எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக போய் சண்டை போட போன போது அந்த பாணாசுரனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கப்பட்டவர் சிவன். அவருடைய சிவகணங்கள் தான் அங்கே அவருடைய அரண்மனையை ரட்சிச்சுன்னு வருதுகள் சுற்றி வரலாம். அதனால சிவன் என்ன பண்ணால், அவர் சாட்சாத் ஹிமவானுடைய புத்திரியான பார்வதியினுடைய நாயக்கர். அவர்
அவர் என்ன பண்ணால், பானாசுரனுடைய நகரம் சோனிதபுரம் இருக்கே, அதை காப்பாற்றணும், ரட்சிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பூத கணங்கள் எல்லாத்தையும், கோடிக்கணக்கான பூத கணங்களோடு கூட இந்த யாதவ சைன்யத்தை தடுத்து நிறுத்தினாள். அப்பொழுது யாதவ கும்பல் சைன்யத்தில் பல சூறாள்லாம் இருக்காள். அதில் யுயுதானன்னு பேர், சாத்தியக்கின்னு ஒருத்தன், அவனும் வந்திருக்கான். அவனோடு கூட பானாசுரன் சண்டை போட்டான். சுப்பிரமணிய சுவாமி சிவகணங்களில் ஒத்தரான சுப்பிரமணிய சுவாமி இருக்காரே, அவர் பிரத்யும்னனோட சண்டை போட்டாள். கிருஷ்ண பகவான் நேர பரமேஸ்வரனோடு கூட சண்டை போட்டாலாம். இப்படி பெரிய கோர யுத்தம் நடந்ததுனால் கிருஷ்ணருக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை, பிரத்யும்னனுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நேர சண்டை, சாத்தியகிக்கும் பானாசுரனுக்கும் சண்டை. இப்படி கோரமான யுத்தம் நடந்தது. அதை வர்ணிக்கிறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். புரீபால சைல பிரிய துஹித்ரு நாதோஸ்ய பகவான் சமம் பூதம் விராதைஹி யதுபலமசங்கம் நிருருதே மா பிராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே குஹ பிரத்யும்னேன त्वमपि पुरहन्त्रा जघटिषे पुरीपालशैल प्रियदुहितृनाथो अस्य भगवान्. அங்கே புரிபாலகா, இந்த பானாசுரனுடைய நகரம் சோனிதபுரம், அதை காப்பறதுக்காக க்ஷேத்திரபாலன் மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். யார் இருந்தால், சைல பிரிய துகித்ரு, ஹிமவான்கிற சைலம் இருக்கே, அவனுடைய பிரிய புத்திரி பார்வதி தேவி, அவளுடைய நாதோ, அவளுடைய நாதனான பரமேஸ்வரன் இருக்கானே பகவான், அவர் தான் அங்கே க்ஷேத்திரபாலனா இருந்துருக்காள். புரீபால சைல பிரியதுஹித்ருநாதோஸ்ய பகவான் சமம் பூதம் விராத்தை யதுபலமசங்கம் நிருருதே. யாதவ சைன்யம் கோடிக்கணக்கான யாதவாள் கிருஷ்ணனோடு கூட அப்படி வந்திருக்காள் சண்டை போடுறதுக்கு. அதை தடுத்து நிறுத்தினாலாம் சிவகணங்கள், அவளும் கோடிக்கணக்கில் இருக்காள். மகா பிராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே, யுயுதானங்கப்பட்ட சாத்தியகி, அவனோடு கூட இந்த பானாசுரன் சண்டை போட்டான். குஹா பிரத்யும்னேன, சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி, அவர் பிரத்யும்னனோடு கூட சண்டை போட்டாள். துவமபி புரஹந்திரா ஜகடிஷே, புரஹந்திரான்னு சிவனுக்கு பேரு, ஏன்னா திரிபுர சம்ஹாரம் பண்ணவர். அவரோட கூட சாக்ஷாத் கிருஷ்ணர் பகவான் சண்டை போட்டாலாம். இப்படி பெரிய யுத்தம் நடந்ததுனால் புரீபால சைல பிரிய துஹித்ருநாதோஸ்ய பகவான் சமம் பூதம் ராத்தை யதுபலமசங்கம் நிருருதே மகாபிராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே குஹ பிரத்யும்னேன துவமபி புரஹந்திரா ஜகடிஷே. அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அதை தூக்கி பரமேஸ்வரன் மேலே விட்டெறிஞ்சாள். பரமேஸ்வரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளாம். அப்போது யாதவாள்லாம் போய் சண்டை போட்டோன்னே கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தினால அந்த பூத கணங்கள், பிரமத கணங்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுதான் பரமேஸ்வரனுடைய பூதகணங்கள். இந்த பரமேஸ்வரனோடு கூடவே இருக்கப்பட்ட பிரமதாள் எல்லாரையும் நசுக்கி விட்டாள் சுவாமி கிருஷ்ணர். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார, அவரையே ஓட செஞ்சாலாம். எப்படின்னாள், இந்த பிரத்யும்னன் போட்ட பானங்கள்னால தாங்க முடியாமல் சுப்பிரமணிய சுவாமி ஓடினாலாம். கும்பாண்டன்னுட்டு அந்த பானாசுரனுடைய ஒரு மந்திரி, அவனை பலராமர் வதம் பண்ணாள், அடித்து யுத்தம் பண்ணாள். எப்படின்னாள், புதுசாக ஒரு மண்பானை இருந்ததுன்னா அதை எவ்வளோ ஈஸியாக உடைக்கலாமோ அப்படி அவனை உடைச்சி வதம் பண்ணாள்னாள். இப்படி சண்டை பெருசாக நடந்து எல்லாரையும் தோக்கடிச்சாலாம் கிருஷ்ணனுடைய சைன்யம். அதை சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். நிருத்தா சேஷாஸ்திரே முமுஷி தவாஸ்திரேண கிரிஷே திருதா பூதா பீதாக பிரமத குலவீராக பிரமதிதாக பராஸ்கந்தத் ஸ்கந்தः குசுமசர பாணைச்ச சச்சிவः சகும்பாண்டோ பாண்டம் நவமிவ பலேனாஷு பிபிதே.
நிருத்தாசேஷாஸ்திரே பரமேஸ்வரன் போட்ட எல்லா அஸ்திரங்களையும் அப்படியே மடக்கி அடக்கி திருப்பி அனுப்பிச்சுட்டாலாம். எப்படின்னாள் முமூஷிதவாஸ்திரேன, ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ மோகனாஸ்திரத்தை போட்ட, அது போட்ட போது பூமராங் மாதிரி பரமேஸ்வரன் அவள் போடுற அஸ்திரங்கள் எல்லாம் திரும்பி வந்து அவர்கிட்டயே சேர்றது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டேன். நிருத்தாசேஷாஸ்திரே முமுஷி தவாஸ்திரேன கிரிஷே துருதா பூதா பீதாக பிரமத குலவீராக பிரமதிதாக. பூதகணங்கள் பிரமத கணங்கள் எல்லாம் பரமேஸ்வரனை சுற்றி இருக்கிறவற்றவாள், அவளெல்லாம் வீழ்த்தினேனி அப்படியே நசுக்கிவிட்டேன். அவள்லாம் பயந்து பீதாக துருதாக ஓட ஆரம்பித்தாள் பயந்து. பராஸ்கந்த ஸ்கந்தஹா, பரமேஸ்வரனுடைய குமாரனான சுப்பிரமணிய சுவாமி இருக்காரே அவராலேயே சண்டை போட முடியல. குசுமசரபாணைஷ சச்சிவா, பிரத்யும்னன் காமதேவனுடைய அம்சம், அவன் போட்ட அஸ்திரங்கள்னால தாங்காமல் அவர் சுப்பிரமணிய சுவாமியை ஒன்றும் பண்ண முடியலனால் சகும்பாண்டோ பாண்டம், அந்த பாணாசுரனுடைய மந்திரியான கும்பாண்டன், அவன் பேருக்கு தகுந்த மாதிரி பலராமன் புதுசாக ஒரு பானையை எப்படி உடைச்சா ஈஸியாக உடைக்க முடியுமோ அப்படி நவமிவ பலே நாசு பிபிதே, அவனை உடைச்செறிஞ்சாராம், அவனை வதம் பண்ணாலாம் என்று சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம் இது. நிருத்தாசேஷாஸ்திரே முமுஷி தவாஸ்திரேன கிரிஷே துருதா பூதா பீதாக பிரமத குலவீராக பிரமதிதாக. பராஸ்கந்தத் ஸ்கந்தஹ குசுமசர பாணைஷ சச்சிவஹ சகும்பாண்டோ பாண்டம் நவமிவ பலேனாஷு பிபிதே. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டதிரி, பாணாசுரன் வில்வித்தையில தேர்ச்சி பெற்றவன். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஆயிரக்கணக்கான கைகள் இருக்கு. எப்போதுமே வில்ல விடுறத 2 கை உபயோகப்படணும். ஒரு கையில் வில்ல பிடிச்சிக்கணும், இன்னொரு கையால் அம்பை எடுத்து வில்ல பூட்டி விடணும். பாணாசுரனுக்கு 1000 கை, அதனால அவன் என்ன பண்ணான் 500 வில்ல கையில் வச்சுட்டு இருந்தானா. இன்னொரு 500 கையால் இந்த 500 வில்லையும் அம்பை பூட்டி விட்டுன்னு இருக்கானா. அதனால ஒவ்வொரு சமயம் விடுறதையும் 500 பானங்கள் வந்து விழுறது. அப்பேற்பட்டவன் இந்த பாணாசுரன். அதனால் சுவாமி என்ன பண்ணால், அவருடைய வைஷ்ணவ சக்தி இருக்கே அது இந்த சிவசக்தியை ஜெயிச்சு கொடுத்துங்கிறாள். ஆனால் சிவன் என்ன பண்ணால் ஜுவரத்தை அனுப்பிச்சாலாம். ஜுவரம்னா ஃபீவர். அந்த ஜுவரங்கிறதா ஒன்று அனுப்பிச்சாள், ஏன்னா வைஷ்ணவாள் மேலே விழட்டம்னுட்டு. ஆனால் சுவாமி வைஷ்ணவ ஜுவரம்ங்கிறத அனுப்பிச்சாள். அப்போ இந்த வைஷ்ணவ ஜுவரம் சைவ ஜுவரத்தை வென்று பிடித்திருந்தாள். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததான் வைஷ்ணவ ஜுவரம். அப்போ என்ன பண்ணித்திருந்தாள், இந்த சைவ ஜுவரம் இருக்கே தோத்தேங்காமல் விழுந்தேன்னுட்டு அது என்ன பண்ணிட்டு பிரசம்சித்து பாட ஆரம்பிச்சது. வைஷ்ணவ ஜுவரத்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது. நீ தான் வசத்தின்னுட்டு அப்படி தப்பிச்சுன்னு போச்சுன்னாள். இது என்னத்தை காட்டுறதுன்னாள், இந்த சைவ கணங்கள் இருக்கே அது தமோ குணம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதனால சுவாமியினுடைய சத்துவகுணம் இருக்கே அது போய் ஜெயிச்சு கொடுத்துங்கிறத காட்டுறதுக்காக இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். சாப்பானாம் பஞ்சசத்யா பிரசபம் உபகதே சின்ன சாப்பே தபாணே வியர்த்தே யாத்தே சமேதோ ஜ்வரபதி ரசனை அஜ்வரி त्वज्वरेण ज्ञानी स्तुत्वा तदत्वा तव चरितजुषां विज्वरं सज्वरोगात् प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टा हि रौद्राः. என்ன பார்த்தான் பாணாசுரன், தன்னுடைய படையெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போயிருந்துங்கிறத பார்த்த உடனே அவன் 500 வில்ல எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு 1000 கைகள். சாப்பானாம் பஞ்சசக்தியா 500 வில்ல எடுத்துன்னு வந்தான். பிரசபம் உபகதே சின்ன சாப்பேத பாணே. ஆனால் சுவாமி கிருஷ்ணனுடைய படையில இருக்கப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணாள், அந்த 500 வில்லையும் துண்டிச்சு உடைச்சி எறிஞ்சாள். வியர்த்தே யாத்தே சமேதோ ஜ்வரபதி ரசனை அஜ்வரி
துவஜ்வரேன. அப்பொழுது சிவன் என்ன பண்ணாள்? சிவன் சிவஜ்வரம்ங்கிறதாக ஒன்று அனுப்பிச்சாள். பயாலாஜிக்கல் வார்ஃபேர், அந்த வைரஸ் பாக்டீரியல் வார்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த மாதிரி அந்த வேற அனுப்பிச்சாள். அது என்ன பண்ணும்? இப்போ சொல்கிறோம் இல்லையோ, இந்த மாதிரி பாக்டீரியா இல்லைன்னா கொடிய வைரஸ்ஸு இதெல்லாம் கொண்டு போட்டால் சண்டையில் உபயோகம் பண்ணுறாள். எல்லாரும் வியாதி சாகட்டுமேன்னுட்டு. அது அன்னி காலத்துலேயே இருந்திருக்கு. அதனால் ஜுவரமாக இருக்கப்பட்ட ஒரு சக்தியை கொண்டு சிவஜுவரங்கிறத கொண்டு கிருஷ்ணருடைய படம் மேலே யாதவாள் மேலே விட்டாள். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணால் வைஷ்ணவ ஜுவரத்தை இந்த சிவஜுவரத்து மேலே விட்டாள். அதான் சொல்கிறாள், வியர்த்தே யாத்தே சமேதோ ஜுவரபதி ரசனை அஜ்வரி துவஜ்வரேன. அப்பொழுது அஜ்வரமாக போயிடுத்து. சிவஜுவரத்தை விட்டவர் இந்த வைஷ்ணவ ஜுவரத்து மேலே பட்டோன்னா சிவஜுவரம் ஒன்றுமே இல்லாமல், இது எப்படின்னா நல்ல பாக்டீரியா வந்துருக்குண்ணா, இவர்கிட்ட பெனிசிலின் வச்சுருக்கார். இந்த பெனிசிலின் போய் பாக்டீரியாலாம் கொண்டு போடுறது பாருங்கோ. அப்படி வைஷ்ணவ ஜுவரம் சிவஜுவரத்தை அடிச்சு பிடித்து ஞானி ஸ்துத்வா தத்வா, உடனே ஞானம் வந்துதான். உடனே ருத்ராவுடைய பக்தாள் எல்லாரும் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாம் வைஷ்ணவால. ஞானி ஸ்துத்வா தத்வா தவ சரித்த ஜுஷாம் விஜ்வரம் சஜ்வரோகாத்து. அப்போ இந்த வைஷ்ணவ ஜுவரத்தால் பாதிக்கப்பட்ட சிவதூத்தாள் எல்லாரும் ஜுவரம் போய் ஏன்னா சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண உடனே ஜுவரம் போச்சுங்கிறாள். பிராயோ அந்தர்ஞானவந்தோபீச்ச பகுதமசா ரௌத்ரச்சேஷ்டாகி ரௌத்ராக. என்ன சொல்கிறாள்? எத்தனை தான் ஞானமானா இருந்தாலும் தமோகுணம் இருந்துடுத்துனா பிரயோஜனம் இல்லை, சத்துவமாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் இது. அதாவது வைஷ்ணவன் வசத்தி ரௌத்ரன் சைவம் வசத்தின்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஞானம் இருந்தால் மாத்திரம் போராது. தமசாக இருக்கப்பட்ட ஞானமோ ரஜோகுணத்தோடு இருக்கப்பட்ட ஞானமோ அது கேவலம் பிரயோஜனப்படாது. அதனால் சத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஞானம் இருக்கணும். அது சொல்வதற்காக தான் இந்த ஸ்லோகம் இது, 7வது ஸ்லோகம். சாபானாம் பஞ்சசத்யா பிரசபமுபகதே சின்ன சாபேத பாணே வியர்த்தே யாத்தே சமேதோ ஜ்வரபதி ரசனை அஜ்வரித்வஜ்வரேன ஞானீ ஸ்துத்வா தத்வா தவ சரித ஜுஷாம் விஜ்வரம் சஜ்வரோகாத் விஜ்வரம் சஜ்வரோகாத் பிராயோந்தர்ஞானவந்தோபி ச பகுதமசா ரௌத்ரச்சேஷ்டாகி ரௌத்ராக. அழகான 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. புரீபாலசைல பிரியதுஹித்ரு நாதோஸ்ய பகவான். புரீபாலசைல பிரியதுஹித்ரு நாதோஸ்ய பகவான். புரீபாலசைல பிரியதுஹித்ரு நாதோஸ்ய பகவான். சமம் பூதம் விராத்தைः யதுபலமசங்கம் நிருருதே. சமம் பூதம் விராத்தைः யதுபலமசங்கம் நிருருதே. சமம் பூதம் விராத்தைः யதுபலமசங்கம் நிருருதே. மகாப்ராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே. மகாப்ராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே. மகாப்ராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே. குஹப்ரத்யும்னேன त्वमपि पुरहन्त्रा जगतिषे. गुहप्रद्युम्नेन त्वमपि पुरहन्त्रा जगतिषे. गुहप्रद्युम्नेन त्वमपि पुरहन्त्रा जगतिषे. निरुद्धाशेषास्त्रे मुमुहुषि तवास्त्रेण गिरिशे. निरुद्धाशेषास्त्रे मुमुहुषि तवास्त्रेण गिरिशे. निरुद्धाशेषास्त्रे मुमुहुषि तवास्त्रेण गिरिशे. धृता भूता भीताः प्रमथकुलवीराः प्रमथिताः. धृता भूता भीताः
प्रमथकुलवीराः प्रमथिताः धृता भूता भीताः प्रमथकुलवीराः प्रमथिताः परास्कन्दत्स्कन्दः कुसुमशर बाणैश्च सचिवः परास्कन्दत्स्कन्दः कुसुमशर बाणैश्च सचिवः परास्कन्दत्स्कन्दः कुसुमशर बाणैश्च सचिवः सकुम्भाण्डो भाण्डं नवमिव बलेनाशु बिभिदे सकुम्भाण्डो भाण्डं नवमिव बलेनाशु बिभिदे सकुम्भाण्डो भाण्डं नवमिव बलेनाशु बिभिदे चापानां पञ्चशत्या प्रसभमुपगते छिन्नचापेऽथ बाणे चापानां पञ्चशत्या प्रसभमुपगते छिन्नचापेऽथ बाणे चापानां पञ्चशत्या प्रसभमुपगते छिन्नचापेऽथ बाणे व्यर्थे याते समेतो ज्वरपतिरशनैः अज्वरि त्वज्वरेण व्यर्थे याते समेतो ज्वरपतिरशनैः अज्वरि त्वज्वरेण व्यर्थे याते समेतो ज्वरपतिरशनैः अज्वरि त्वज्वरेण ज्ञानी स्तुत्वाथ दत्त्वा तव चरितजुषां विज्वरं स्वज्वरोगात् ज्ञानी स्तुत्वाथ दत्त्वा तव चरितजुषां विज्वरं सज्वरोगात् ज्ञानी स्तुत्वाथ दत्त्वा तव चरितजुषां विज्वरं सज्वरोगात् प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टा हि रौद्राः प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टा हि रौद्राः प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टा हि रौद्राः ஸ்ரீ ஹரே நம. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமியை சாட்சாத் நாராயணன்கிறத புரிஞ்சுட்டு பரமேஸ்வரனும் சந்தோஷப்பட்டாளாம். அந்த பாணாசுரன் அவனுடைய கர்வமெல்லாம் நீங்கி அவனுடைய அவித்தியெல்லாம் போய் சுவாமியே ஸ்தோத்திரம் பண்ணானாம். அது சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத்விதன்வன் நிர்லூனாசேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேணோபகீதா தத்வாச்சா சிஷ்டபாஹு த்விதயம் உபயதோ நிர்பயம் தத்ப்ரியம் தம் முக்த்வா தத்தமானோ நிஜபுரமகமஹ சானிருத்த சோஷா. அழகான ஸ்லோகம். தர்பதோஷாத்து நானாயுதோக்ரம் புனः அபிபதிதம் நாள். பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்பதோஷாத் விதன்வன். பாணாசுரனுக்கு ரொம்ப கர்வம் இருந்தது, அரகன்ஸ் இருந்தது. தான் தான் தன்னை விட கட்டிய பராக்கிரமசாலி யாரும் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அகங்காரம் மமக்காரம் எல்லாம் இருந்தது, அவித்தியை இருந்தது. அதனால் சுவாமி என்ன பண்ணாள், அவனுக்கு 1000 கைகள், அது எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சாள். என்ன அர்த்தம்னாள், கைகள் மாத்திரம் இல்லை, அவனுடைய அகங்காரம் மமக்காரம் அவித்தியை எல்லாத்தையும் நாசம் பண்ணாளாம் சுவாமி. அவன் அப்போ பரிசுத்தமாயிட்டான் அவன். பாணம் நானாயுதோக்ரம், பலவிதமான ஆயுதங்களை திருப்பி திருப்பி போய் எடுத்துன்னு வந்து சுவாமியோட திருப்பி திருப்பி சண்டை போட்டு இருந்தான் அவன். புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத் விதன்வன். தர்ப்பதோஷாத்து ரொம்ப அரகன்ஸ் இருந்தது, தான் தான் தன்னை காற்றும் ஜாஸ்தி பராக்கிரமசாலி யாரும் கிடையாதுன்னு இருந்தது. அப்பேற்பட்ட அவனை சுவாமி ஜெயிச்சார்.
அப்பொழுது சுவாமி பரமேஸ்வரனுக்கு நீங்கள் யாருங்கிறது பூர்ணமாக தெரிஞ்சுண்டு சாட்சாத் பரமாத்மா நாராயணன் கிருஷ்ணனாக வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போ பாணாசுரன் பார்த்தான், தனக்கு இத்தனை பராக்கிரமத்தையும் கொடுத்த பரமேஸ்வரனே கிருஷ்ணனை போய் ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே அவனும் காலில் விழுந்தான். விழுந்து அவனுடைய அவித்தியெல்லாம் போச்சு. தத்வாச்சா சிஷ்டபாகு துதயம் உபயதோ நிர்பயம் தத் பிரியம் தம். அவனும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் கிருஷ்ணன் சந்தோஷமாயி அவனை விடுவிச்சு அவனுடைய அவித்தியெல்லாம் போக்க செய்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி 2 கையை கொடுத்தாலாம் சுவாமி. பரமேஸ்வரனும் கிட்டக்க இருந்துட்டு கூடி 4 கை அவனுக்கு இருந்ததுங்கிறாள். அப்பொழுது பாணாசுரனை முக்துவாங்கிறாள். அவனை கட்டி போட்டிருந்தார் சுவாமி, அவனை விடுவிச்சாள். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுத்த கிருஷ்ணனுக்கு. முக்துவா தத் தத்தமானோ நிஜபுரம் அகமஹ சானிருத்த சோஷா. அப்பொழுது சுவாமிகிட்டக்க தன்னுடைய பொண்ணான உஷயாவை அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சுவாமியோடு கூட அனுப்பிச்சான். அவன் தன்னுடைய பட்டணத்துக்கு போய் சேர்ந்தான். அப்போது சுவாமி தன்னுடைய பேரனான அனிருத்தன் உஷா இவா 2 பேரையும் சேர்த்து அழிச்சிருந்து துவாரகைக்கு வந்து சேர்ந்தாள்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம் இது. அழகான ஸ்லோகம் இது. பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத்விதன்வன் நிர்லூனா சேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேனோபகீதா தத்வாச்சா சிஷ்டபாஹு த்விதயம் உபயதோ நிர்பயம் தத்பிரியம் தம் முக்த்வா தத்தமானோ நிஜபுரம் அகமஹ சானிருத்த சகோஷா. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, ஹே குருவாயூரப்பா, உன் பராக்கிரமத்தை எப்படி நான் வர்ணிப்பேன்? நீ ஒரு சமயம் இந்திரனை ஜெயிச்ச. இந்திரனை ஒரு சமயம் இல்லை, பல சமயம் ஜெயிச்சிருக்கேன். அந்த இந்திரனுக்கு அவன் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் என்பதற்காக அவனுக்கு சக்கரன்னு பேர். ஆனால் அவனையே நீ கோவர்தன உத்தாரணத்தின் போது அவன் உன்னோட சண்டை போட வந்தான், மழையை பெஞ்சான், அவனை ஜெயிச்சே. அதன் பிறகு பாரிஜாத தருவை அவன் அங்கேருந்து தேவலோகத்திலேருந்து எடுத்து திரும்பி வந்துருக்கிறத உன்னோட சண்டை போட்டான், அவனை நீ ஜெயிச்சே. இப்படி பல தடவை அவனை நீ ஜெயிச்சிருக்க. அதே மாதிரி வருணன், அவனும் ஒரு க்ஷுத்ர தேவதை, அவனையும் நீ ஜெயிச்சே. ஏன்னா நந்தகோபனை எடுத்துன்னு போயிட்டான் அவன். அப்போது நீ போய் அவனை ஜெயிச்சு கொண்டு யமனை நீ ஜெயிச்சிருக்க. ஏன்னா உன்னுடைய குருவனுடைய புத்திரன், அந்த குரு புத்திரனை எடுத்துன்னு போயிட்டான் யமன். அப்போ யமனை ஜெயிச்சு அந்த குரு புத்திரனை கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி தாவாக்னி போது அக்னியை ஜெயிச்சே நீ. அக்னி பகவான் வந்து பிருந்தாவனத்தில் எல்லாரையும் எரிக்க ஆரம்பித்தாள். அப்போ அக்னி பகவானையும் நீ ஜெயிச்சிருக்க. ஒரு தடவை பிரம்மா உன்னை பரீட்சை பண்ணணுங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் அபகரிச்சுன்னு போயிட்டாள். நீ என்ன பண்ணுவே பார்ப்போன்னுட்டு 1 வருஷ காலம் நீ எல்லா குழந்தைகள் மாதிரி ரூபம் எடுத்துட்டு அந்த பிரம்மாவனுடைய அகம்பாவத்தை அடக்கி அவரை ஜெயிச்ச. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி நீ. பரமேஸ்வரனையும் ஜெயிச்சு பாணாசுரனை ஜெயிச்சே நீ, பரமேஸ்வரனை ஜெயிச்சே. அது மாத்திரமில்லை, அந்த வேதவியாச பகவான் என்ன சொல்லியிருக்கார்? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். நீ தான் எல்லா இந்த பூர்ணாவதாரங்கிறதா பாடியிருக்காள் உன்னை பற்றி. மத்ஸ்யாவதாரங்கள் மாதிரி எவ்வளோ அவதாரங்கள் எடுத்தால் கூட கிருஷ்ணாவதாரத்தில் தான் பூர்ணாவதாரம்னு சொல்லியிருக்கார் அவர். என்ன உன்னுடைய அவதார பற்றி சக்தியாக சொல்கிறாள் பட்டதிரி. மூஸ்தாவச்சக்கரம் வருணமஜயோ நந்தஹரணே யமம் பாலாநீதௌ தவதஹன பானே அனிலசகம் விதிம் வத்சஸ்தே கிரிஷமிக பாணஸ்ய சமரே விபோ விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜெயதி தே. ஹே குருவாயூரப்பா, சாட்சாத் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கே நீ. இந்த கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம்னு வியாசாச்சாரியால் பிரசம்சி சொல்கிறாள். என்ன காரணம் தெரியுமா? முகூர்த்தாவ சக்கரம், எல்லாரையும் ஜெயிச்சவன் இந்திரன்னு சொல்லுவாள். அந்த இந்திரனையே நீ 1 தடவை இல்லை 2 தடவை ஜெயிச்சிருக்க. வருணம் அஜயோ நந்தகரணே
உங்கள் அப்பா நந்தனை இந்த வருணன் எடுத்துன்னு போன போது அவனை ஜெயிச்சு அவரை திருப்பி கொண்டு வந்தேன். இப்போ வருணனை ஜெயிச்சிருக்கேன். யமம் பாலா நீ தௌ, குரு புத்திரனை யமன் கொண்டு போன போது யமனை ஜெயிச்சே நீ. தவதகன பானே அனிலசகம், நெருப்பு அக்னி தாவா அக்னி பண்ணி அவனோட கூட ஸ்நேகமாக இருந்தே நீ. விதிம் வத்சஸ்தே, விதிம்னா பிரம்மா. பிரம்மா பரீட்சை பண்ணணும்னு ஒரு தடவை கண்ணுட்டியெல்லாம் திருடின்னு போயிட்டார். எல்லாரையும் எடுத்துன்னு போய் பிரம்மலோகத்தில் கொண்டு வச்சுட்டார். அப்போது அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக சுவாமி ஒவ்வொரு ஆற்றுலேயும் போய் ஒவ்வொரு கண்ணுட்டியாகவும் ஒவ்வொரு கோபாலாளாகவும் இருந்து ஒரு வருஷ காலம் இருந்தாள். அப்போ பிரம்மா வந்து சரணம்னு கீழே விழுந்து உன்னுடைய மாயை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன்னு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போ நீ பிரம்மாவையே ஜெயிச்சே நீ. இப்பொழுது பாணாசுரனை ஜெயிச்சு அவரோட கூட இருந்த பரமேஸ்வரனையும் ஜெயிச்சே நீ. விதிம் வத்சஸ்தே கிரிஷம் இய பாணஸ்ய சமரே, இந்த சமயம் பாணாசுரன் கூட யுத்தம் போது பரமேஸ்வரன் வந்தார், அவரை ஜெயிச்சுவிட்ட நீ. இது எல்லாத்தையும் என்னதை காட்டுறதுனால் விபோ விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜெயதிதே, இந்த அவதாரம் ஒரு வசத்தியான அவதாரம், கிருஷ்ணாவதாரம். இது எல்லா அவதாரங்களுக்கும் ஏற்பட்ட அவதாரம் அப்படின்னு வசத்தியாக சொல்கிறாள் பட்டதிரி இந்த 9வது ஸ்லோகத்தில். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், த்விஜருஷா கிருகலாச வபுர்தரம் நிருகம் திருதிவாலயமாபயன் நிஜஜனே த்விஜ பக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாஹிமாம். இந்த கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எப்படி பகவான் வந்து நல்ல மனுஷியாள், வேத வித்துக்கள், பிராமணோத்தமாள், இவாளை எப்படி மதிக்கணும், அவளை அவமானப்படுத்தப்படாது, வேணும்னு இல்லாட்டாலும் இனட்வர்டண்ட்டாக கூட பண்ணாதுங்கிறத காட்டுறதுக்காக ஒரு கதையை சொன்னாள். ரிகன் ஒரு ராஜா, அவன் ரொம்ப தர்மிஷ்டன். தினசரி ஒவ்வொரு பிராமணாலை கூப்பிட்டு ஒரு கோதானம் பண்ணுவன், ஒவ்வொரு நாளும் ஒரு கோதானம் பண்ணுவன். அவன் அரண்மனையில் சொல்லியிருந்தான் வர பிராமணாளுக்கெல்லாம் கோதானம் பண்ணணும்னுட்டு. அப்போ ஒரு நாளைக்கு அவனுடைய அசிஸ்டண்ட்டு மினிஸ்டர் என்ன பண்ணால் தப்பு பண்ணிவிட்டான். கோதானம் பண்ணுறதே ஒரு பிராமணன் வந்தான், அவனுக்கு ஒரு பசுமாட்டை கொடுத்தான். அந்த பசுமாடு வெளியில் போனது இப்படி மேய்ஞ்சிருந்து அரண்மனைக்குள்ளே மறுபடியும் வந்து கொடுத்து. இவனுக்கு தெரியல அது தானம் பண்ண மாடுன்னு தெரியல. அடுத்த பிராமணனுக்கு அதே மாட்டை தானம் பண்ணிவிட்டான். அப்போது முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த பிராமணன் இருக்கானே, அவன் சொன்னால் என்னது எனக்கு தானம் பண்ண மாட்டியே நீ மறுபடியும் திருப்பி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டியேன்னு வந்து சொன்னான். அப்பொழுது இவன் தப்பு பண்ணிவிட்டேன்னு தெரிஞ்சுட்டு ராஜா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உனக்கு ஒன்றுக்கு பதிலாக 2 தரேன்னு சொல்லி அவனை சாந்தனம் பண்ணி அனுப்பிச்சான். இருந்தாலும் 2 பேரும் மனஸ்தாபமாக 2 பிராமணாலும் போய் சேர்ந்தாள். இது ஆன பிறகு பல நாள் கழித்து இந்த ராஜா மரித்த பிறகு அவனை யமதூத்தாள் வந்து அழைச்சின்னு போனாள். அவனுக்கு யமன் சிக்ஷை பண்ணான், நீ பண்ண தப்பு, வேணும்னு பண்ணாட்டா கூட நீ பிராமணனுடைய சொத்தை அபகரிச்சுவிட்டே நீங்கிறதா சொல்லி. ஏன்னா அவன் அபகரிக்கலை, அந்த பசுமாடே திரும்பி வந்தது, அதை திருப்பி கொடுத்துவிட்டான், அது தப்பாக போயிடுது. அதனால் அவனை சிக்ஷை பண்ணிவிட்டான். ராஜா சொன்னான், நான் தெரியாமல் தானே பண்ணினேன், நான் வேணும்னு பண்ணல, அதுவும் நான் பண்ணல. அந்த பசுமாடே திரும்பி வந்து எங்களுடைய ஆயிரக்கணக்கான பசுமாடோடு இருந்து கொடுத்து தவறி போய் கொடுத்துட்டோம் நாங்கள், அதனால் மன்னிக்கணும்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னா. அப்படியான்னா உடனே அவனை பச்சோந்தின்னு ஒன்று, அது எப்படி கலர் மாறிண்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஒரு கலர் இருக்கும், இன்னொரு பார்த்தா இன்னொரு, இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரு கலர் இருக்கும், அப்படியே மாற்றிக்கும், இந்த கலரை மாற்றிக்கும். அதான் போனான். ஏன்னா நீ ஒரு தடவை கொடுக்குற ஒரு தடவை கொடுக்க மாட்டேங்கிற, இப்படிலாம் பண்ணுற, அதனால் நீ பச்சோந்தியா போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். இந்த பச்சோந்தி என்ன பண்ணிட்டு அது எப்படி கீழே விழுந்திருந்தது, ஒரு கணத்துக்குள்ளே இருந்தது. அந்த சைடில் அந்த சமயம் பார்த்து அந்த பிரத்யும்னன் சாம்பன் எல்லாரும் அப்படி விளையாடுறதுவா அங்கே வந்தாள். இந்த பச்சோந்தியை பார்த்துட்டு இந்த பச்சோந்தியை வெளியில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தால் ஒருத்தராலையும் முடியல. அவள் கிருஷ்ணங்கிட்ட வந்தாள். கிருஷ்ணங்கிட்ட வந்து அங்கே ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல் பச்சோந்தி ஒன்று இருக்குது, அது இந்த கணத்துலேருந்து வெளியில் எடுக்க பார்க்குறோம், அது வரமாட்டேங்கிறது, எங்களால் யாராலையும் எடுக்க முடியல, நீங்கள் வரணும்னாள். கிருஷ்ணன் வந்து தொட்டோன்னையே அந்த பச்சோந்தி அதனுடைய ரூபம் மாறி ரொம்ப அழகான தேவதையாக மாறித்து அது சொல்லித்து, நான் தான் நிருகன், பழையத்தில் நான் பண்ண மிஸ்டேக்னால இப்படி ஆயிட்டேன், நீங்கள் தொட்டோன்னே நான் மறுபடியும் இந்த நிருகன்கிற ராஜாவை ஆயிட்டேங்கிறதா சொல்லி காலில் விழுந்து
போனான்னு ஒரு கதை உண்டு. அதை சொல்கிறாள். அது எதுக்காக சொன்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறாள், தவறி போய் கூட பிராமணோத்தமால வஞ்சிக்கப்படாது. அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். அதுலேயும் தெரிஞ்சுக்கணும்னு 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. த்விஜருஷா கிருகலாசவபுர்தரம் நிருகநிருப்பம் திரிதிவாலயமாபயன்னு நிஜஜனே த்விஜ பக்திமனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாஹிமாம். த்விஜருஷா கிருகலாசவபுர்தரம். கிருகலாசவபு ஒரு பச்சோந்தியான ரூபத்தை எடுத்துண்டு ஒரு ராஜா, நிருகன்னு பேரு. ஆபயன் திரிதிவாலயம் நிருகநிருப்பம். ஒரு சொர்க்கத்தில் இருந்த இந்த தேவலோகத்தில் இருந்த ராஜா, அவன் கீழே விழுந்தான். அவன் இந்த ஒரு கணத்துக்குள்ள பச்சோந்தியா வந்து விழுந்தான். என்ன காரணம்னா, அவன் பிராமணோத்தமால வஞ்சிச்சு விட்டான். வேணும்னு இல்லை, தெரியாதனமாக. நிஜஜனே த்விஜ பக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாயிமாம். ஆகினால அவன் கிருகலா சவப்பு ஒரு பச்சோந்தியா வந்து விழுந்திருந்தான். அவனை நீங்கள் அனுகிரகம் பண்ணி தொட்டத்தினால அவன் மறுபடியும் நிருகராஜாவானான். அவன் மறுபடியும் தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தான் அன்னு சொல்லி உங்களுடைய பௌத்திரனான பிரத்யும்னனுக்கும் சாம்பன் முதலான வாளுக்கும் சொன்னேள், எடுத்து கதை சொன்னேள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல மகான்கள், வேத வித்துக்கள், இவாளெல்லாம் வந்து வஞ்சிக்கப்படாது, அவளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற பெரிய உண்மையை எடுத்து சொன்னேளே குருவாயிருப்பா. அப்பேற்பட்ட ஹே பரம்பொருளே என ரட்சிங்கப்பட்ட 10வது ஸ்லோகம். த்விஜருஷா கிருகலாசவபுர்தரம் நிருகநிருப்பம் திரிதிவாலயமாபயன்னு நிஜஜனே த்விஜ பக்திமனுத்தமாம் உபதிஷன்னு பவனேஸ்வர பாகிமாம். நல்ல பிராமணோத்தமாள்கிட்ட பக்தி இருக்க வேண்டும், அவளை வஞ்சிக்கப்படாதுன்னு உபதேசம் பண்ணேளே குருவாயிருப்பா என ரக்ஷின்னு சொன்னாள் பட்டதிரி. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத் விதன்வன்னு. பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத் விதன்வன்னு. பாணம் நானாயுதோக்ரம் புனரபிபதிதம் தர்ப்பதோஷாத் விதன்வன்னு. நிர்லூனாசேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேணோபகீதः. நிர்லூனாசேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேணோபகீதः. நிர்லூனாசேஷதோஷம் சபதி புபுதுஷா சங்கரேணோபகீதः. தத்வாச்சா சிஷ்டபாஹு துதயம் உபயதோ நிர்பயம் தத்ப்ரியம் தம். தத்வாச்சா சிஷ்டபாஹு துதயம் உபயதோ நிர்பயம் தத்ப்ரியம் தம். தத்வாச்சா சிஷ்டபாஹு துதயம் உபயதோ நிர்பயம் தத்ப்ரியம் தம். முக்த்வா தத்தமானோ நிஜபுரமகமஹ சானிருத்தः சகோஷः. முக்த்வா தத்தமானோ நிஜபுரமகமஹ சானிருத்தः சகோஷः. முக்த்வா தத்தமானோ நிஜபுரமகமஹ சானிருத்தः சகோஷः. முஹுஸ்தாவச்சக்ரம் வருணமஜயோ நந்தஹரணே. முஹுஸ்தாவச்சக்ரம் வருணமஜயோ நந்தஹரணே. முஹுஸ்தாவச்சக்ரம் வருணமஜயோ நந்தஹரணே. யமம் பாலாநீதௌ தவதஹனபானே அனிலசகம். யமம் பாலாநீதௌ தவதஹனபானே அனிலசகம். யமம் பாலாநீதௌ தவதஹனபானே அனிலசகம். விதிம் வத்சஸ்தே கிரிஷமிஹ பாணஸ்ய சமரே. விதிம் வத்சஸ்தே கிரிஷமிஹ பாணஸ்ய சமரே. விதிம் வத்சஸ்தே கிரிஷமிஹ பாணஸ்ய சமரே.
विभो विश्वोत्कर्षी तदयमवतारो जयति ते विभो विश्वोत्कर्षी तदयमवतारो जयति ते विभो विश्वोत्कर्षी तदयमवतारो जयति ते द्विजरुषा कृकलासवपुर्धरम् द्विजरुषा कृकलासवपुर्धरम् द्विजरुषा कृकलासवपुर्धरम् नृगनृपं त्रिदिवालयमापयन् नृगनृपं त्रिदिवालयमापयन् नृगनृपं त्रिदिवालयमापयन् निजजने द्विजभक्तिमनुत्तमां निजजने द्विजभक्तिमनुत्तमां निजजने द्विजभक्तिमनुत्तमाम् उपदिशन् पवनेश्वर पाहि माम् उपदिशन् पवनेश्वर पाहि माम् उपदिशन् पवनेश्वर पाहि माम् श्रीहरे नमः। इति श्रीमन्नारायणीये उषा परिणयनादिवर्णनं नाम 82 दशकम् ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமன் நாராயணீயே உஷா பரிணயனாதி வர்ணனம் நாம 82 தசகம். பிரத்யும்னோ ரௌக்மிணேயः சகலு தவ கலா சம்பரேண அகிருதஸ்தம் ஹத்வா ரத்யாசாப்தோ நிஜபுரமஹரத் रुक्मिकन्यां च धन्यां तत्पुत्रो तानिरुद्धो गुणनिधिरवहत् रोचनां रुक्मिपौत्रीं तत्रोद्वाहे गतस्त्वं न्यवधिमुसलिना रुक्म्यपि द्युतवैरात् बाणस्य सा बलिसुतस्य सहस्रबाहोः माहेश्वरस्य महिता दुहिता किलोषा त्वत्पौत्रमेनम् अनिरुद्धम् अदृष्टपूर्वम् स्वप्नेऽनुभूय भगवन् विरहातुराभूत् योगिन्यतीव कुशला खलु चित्रलेखा तस्याः सखी विलिखति तरुणानशेषान् तत्रानिरुद्धमुषया विदितं निशायाम् आनेष्टयोगबलतो भवतो निकेतात् कन्यापुरे दयितया सुखमारमन्तं चैनं कथञ्चन बबन्धुषि शर्वबन्धौ श्रीनारदोक्त तदुदन्त दुरन्तरोषैः त्वं तस्य शोणितपुरं यदुभिर्न्यरुन्धाः पुरीपालशैल प्रियदुहितृनाथोऽस्य भगवान् समं भूतं व्रातैः यदुबलमशङ्कं निरुरुधे महाप्राणो बाणो झटिति युयुधानेन युयुधे गुहप्रद्युम्नेन त्वमपि पुरहन्त्रा जगतिषे निरुद्धाशेषास्त्रे मुमुहुषि तवास्त्रेण गिरिशे द्रुता भूता भीताः प्रमथकुलवीराः प्रमथिताः परास्कन्दत्स्कन्दः कुसुमशर बाणैश्च सचिवः सकुम्भाण्डो भाण्डं नवमिव बलेनाशु बिभिदे चापानां पञ्चशत्या प्रसभमुपगते छिन्नचापेऽथ बाणे व्यर्थे याते समेतो ज्वरपतिरशनैः अज्वरि त्वज्वरेण ज्ञानी स्तुत्वाथ दत्त्वा तव चरितजुषां विज्वरं सज्वरोगात् प्रायोऽन्तर्ज्ञानवन्तोऽपि च बहुतमसा रौद्रचेष्टा हि रौद्राः बाणं नानायुधोग्रं पुनरभिपतितं दर्पदोषाद्वितन्वन् निर्लूनाशेषदोषं सपदि बुबुधुषा शङ्करेणोपगीतः
तद्वाचा शिष्टबाहु द्वितयमुभयतो निर्भयं तत्प्रियं तं मुक्त्वा तद्दत्तमानो निजपुरमगमः सानिरुद्धः सहोषः मुहूर्तावच्चक्रं वरुणमजयो नन्दहरणे यमं बालानीतौ दवदहनपाने अनिलसखं विधिं वत्सस्ते गिरिशमिह बाणस्य समरे विभो विश्वोत्कर्षी तदयमवतारो जयति ते द्विजरुषा कृकलासवपुर्धरं नृगनृपं त्रिदिवालयमापयन् निजजने द्विजभक्तिमनुत्तमाम् उपदिशन् पवनेश्वर पाहि माम्। श्रीहरे नमः। इति श्रीमन्नारायणीये उषा परिणयनादिवर्णनं नाम 82तमं दशकं समाप्तं. ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.